தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மேல் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதிலே மிகவும் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதுல உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆகவே நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையிலிருந்து என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோடு நீங்க வார்த்தையை கேளுங்க. நிச்சயமாகவே அந்த வார்த்தை உங்களோட இடைப்படும். கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். நாம கடந்த சில வாரங்களாக வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் அப்படின்ற தலைப்புல செய்திகளை நாம தியானித்து கொண்டு வருகிறோம். நாம பேசுற வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதனால நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம் கடந்த 5 மாதங்களாக. இப்ப பேசுற வார்த்தைக்கும் இருதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். ஏன்னா இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதைத்தான் நாம பேசுவோம். ஆகவே நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வசனங்களால், நல்ல காரியங்களால் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று நான் உங்களுக்கு போதித்தேன். கொலோசையர் 3:16 அடிப்படையா வச்சு வசனம் இருதயத்தை நிரப்பும் பொழுது என்ன நடக்குதுன்னா, வசனம் இருதயத்தை நிரப்பும் பொழுது நீங்க வசனத்தை கேட்க கேட்க கேள்வியினாலே விசுவாசம் உண்டாகிறது என்று ரோமர் 10:17 சொல்லுகிறது. நீங்க வசனத்தை கேட்டு 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 உங்கள் இருதயத்தை வசனத்தினால் நிரப்பும் பொழுது உங்களுடைய இருதயம் விசுவாசத்தை பிறப்பிக்கக்கூடிய விளைநிலமாக மாறுகிறது முதல்ல. அப்ப இருதயம் விசுவாசத்தை பிறப்பித்த உடனே இருதயத்திலிருந்து இப்ப விசுவாசத்தை வார்த்தையா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பேச ஆரம்பிப்பீங்க. அதைத்தான் நாம என்ன பண்றோம்னா கடந்த 2-3 வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். சங்கீதக்காரன் சொல்றார் 116வது சங்கீதம் 10வது வசனத்துல நாம அப்படி வாசிக்கிறோம் இல்லையா? விசுவாசித்ததுனா என்ன பண்ணணும்னா பேசணும். என்ன விசுவாசிக்கிறோமோ அதை பேசணும். மாறாக சூழ்நிலைகளை நாம பேசக்கூடாது. சில நேரங்கள்ல தேவன் சொல்லுகிறது நம்மளால நம்ப முடியாத காரியங்களை அவர் சொல்லுவார். அதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சில விஷயங்களை அவர் சொல்லுவாரு. ஆனா அதை விசுவாசித்து அதை பேசும் பொழுது அது சம்பவித்திருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது சகரியா எலிசபெத் வாழ்க்கையிலும் மரியாளுடைய வாழ்க்கையிலும் இருந்து அதை நான் உங்களுக்கு சொன்னேன். நடக்கவே வாய்ப்பே கிடையாது. அந்த சகரியா எலிசபெத் 2 பேரும் வயசான தாத்தா பாட்டி. அவங்களுக்கு உடம்பே ஒண்ணுமே கிடையாது, உடம்புல ஒண்ணும் கிடையாது. 2 பேர் உடம்பும் செத்து போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். இந்த அம்மா இந்த சைட்ல இந்த மரியாதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு கல்யாணமே ஆகல, அந்த அம்மாவுக்கு கர்த்தர் குழந்தைய கொடுப்பேன்றார். இங்கேயும் வாய்ப்பு கிடையாது, அங்கேயும் வாய்ப்பு கிடையாது. ரெண்டுமே சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில தேவன் சொல்றார் அந்த வாக்கு தத்தங்களை அவங்க விசுவாசித்து அதை பேசி அதை எப்படி சுதந்திரித்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு அடுத்தது சில நேரங்கள்ல நாம போன வாரத்தில் ஆபிரகாம் கிட்ட இருந்து சில காரியங்களை பார்த்தோம். நாம என்ன நினைக்கிறோம்னா எது நடைமுறையோ உலக நடைமுறை எது அதே பேசுறோம். ஆபிரகாம் என்ன பண்றாரு, நான் என்ன பண்றேன், எலியேசரை நான் என்ன பண்றேன், தத்து எடுத்துக்கிறேன். உலக நடைமுறையை பேசுறார். அதுக்கப்புறம் யதார்த்தம் என்ன, சரி புள்ள பிறக்கல, இன்னொரு கல்யாணம் பண்ணியாச்சு, இன்னொரு குழந்தை ஒண்ணு பிறந்துருச்சு. யதார்த்தத்தை பேசுறாரு. ஒண்ணு உலக நடைமுறையை பேசுறாரு, இல்லைன்னா யதார்த்தத்தை பேசுறாரு. யதார்த்தம் என்ன, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக இருக்கிறான். இப்போ அவன் இதுக்கப்புறம் குழந்தை கிடைக்குமான்றதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அதை அவர் பேசுறாரு. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இந்த இடத்துல கர்த்தர் அவருக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, தேவனின் வார்த்தையை பேசுறதுக்கு, சூழ்நிலையை பேசாத. அவருக்கு என்ன எண்ணம், அவரோட எண்ணம் என்ன, இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணாது, குழந்தையே பிறக்காது. ஏன்னா 2 பேருமே சிரிக்கிறாங்க, அந்த அம்மாவும் சிரிக்கிறாங்க, இவரும் சிரிக்கிறாரு. என்ன ஏன் சிரிப்பு வருதுன்னா நடக்காத விஷயத்தை கடவுள் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நினைச்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரிப்பு வருது. அப்போ உலக வழக்கம் யதார்த்தம் அப்படின்றது உள்ள போய் அவங்க எண்ணங்களை எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கடவுளுடைய வார்த்தையை அவங்களால ஏத்துக்கவே முடியல. கடவுளுடைய வார்த்தையை அவங்களால உள்ளத்துக்குள்ள வைக்கவே முடியல. இது நடக்கும்ன்ற நம்பிக்கையே கிடையாது.
அதனால தான் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பாருங்க சபைக்கெல்லாம் வருவாங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்பவே மாட்டாங்க. இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாதுன்ற மாதிரி எண்ணத்தோடு வருவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி சூழ்நிலையில தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேசணும் அப்படின்னு உங்களுக்கு போன வாரத்துல ஆபிரகாமுடைய வாயை ஆண்டவர் மாத்தினாரு. கவனிங்க, அழைச்சி கிட்டத்தட்ட 30-35 வருஷம் நடக்காத அற்புதம் வாய் மாறின ஒரே வருஷத்துல நடந்துடும். நான் சொல்றேன், ரொம்ப லேட் ஆயிடல. இன்னையில இருந்து கூட நீங்க மாத்துங்க உங்க வாயை, இன்னையில இருந்து மாத்துங்க. எத்தனையோ வருஷம் போராடி பார்த்துட்டேன் பிரதர், இந்த ஆள் திருந்தவே இல்லை. அவன் திருந்தவே இல்லைன்றதுக்கு காரணமே நீதான், வாய் தான். எதுவுமே மாறல பிரதர், மாறாது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாயை மாத்துங்க, உங்க இருதயத்தை விசுவாசத்தினால் நிரப்புங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை உங்க இருதயத்துல வச்சு அதை நீங்க பேச ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னைக்கு ஆபிரகாமுடைய வார்த்தை மாறினதோ அதுல அவருடைய வாழ்க்கை மாறினது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கவனிங்க, அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட நான் உங்களுக்கு மறுபடியும் விளக்க விரும்புகிறேன். ஆபிரகாமை பற்றி ரோமர் 4ஆம் அதிகாரத்துல நாம படிக்கும் பொழுது சொன்னோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அது எப்பொழுது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு என்ன பண்றாருன்னா பவுல் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எப்பொழுது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? கவனிங்க, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை நீதியாக எப்போ மாறுகிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். எப்போ மாறுச்சுன்னா அவன் வாயினால சரியா பேச ஆரம்பிச்ச பிறகுதான் அது நீதியாக மாறிற்று என்று சொன்னேன். நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரோமர் 10ஆம் அதிகாரத்துல இது ரெண்டுத்தையும் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. என்னன்னா, இருதயத்தில் விசுவாசித்தல், வாயினால் அறிக்கை பண்ணுதல். இது ரெண்டுமே ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்களாக பேசுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களுக்குள்ள நீங்க போகும் பொழுது அங்க என்ன சொல்றப்படுறாருன்னா, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்ப கவனிங்க, இருதயத்தில் விசுவாசிக்க அது உங்களுக்கு நீதியாக மாறுகிறது. அத நீங்க வாயினால பேசும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்கள் ரட்சிப்பாக உங்க வாழ்க்கையில வந்து என்ன ஆயிடுதுன்னா பலிக்க ஆரம்பித்து விடுகிறது, வாழ்க்கையில வந்துடுது. இருதயத்துல முதல்ல அது உண்டாகிறது, அது அப்ப நீதியா மாறிடுது ஆண்டவருடைய பார்வையில. பிறகு நீங்க அதையே பேச பேச அது உங்களுக்கு ரட்சிப்பாக மாறி உங்க வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 10:10 வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப வாயினால அறிக்கை பண்ணத்தான் இருதயத்துல உண்டான அந்த நீதி, விசுவாசத்தினால் பிறந்த அந்த நீதி இப்ப ரட்சிப்பாக மாறும். அதுதான் உங்க வாழ்க்கையில வந்து என்ன ஆகும்னா பலிக்கும். வாயில பேசாத வரைக்கும், நல்லா கவனிங்க, நீங்கள் விசுவாசிக்கிறத வாய் பேசும் பொழுதுதான் அது உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும் என்று இந்த வசனம் சரியா சொல்லுது. சரி, இப்ப ஆபிரகாம் பேசினாரு, அது அவருடைய வாழ்க்கையில பலிச்சதுன்னு சொன்னேன். இன்னும் ஒரு தர நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கவனிங்க, ஏன்னா பாருங்க, பரிசுத்த வேதத்துல ஒரு கான்ட்ரோவர்சியான ரைட்டர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா நியூ டெஸ்ட்மெண்ட்ல யாரு சொல்லுவாங்கன்னா பவுலும் யாக்கோபும். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்களுக்காக நன்றி, தெரியாதவங்க கவனிங்க. பைபிள்ல பவுல் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதுக்கு நேர் எதிர் கருத்து சொல்ற மாதிரி இருக்கும் யாக்கோபு நிருபம். இந்த யாக்கோபு நிருபத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பவுல் பெருசா கிருபையை பற்றி பேசுவார். நீங்க ஒரு கிரியையும் செய்ய தேவையில்லை, எல்லாம் கிருபையினால உண்டாகுதுன்னு. ஆனா யாக்கோபு என்ன சொல்லுவார்னா, கிரியை செய்யணும், கிரியை செய்யலன்னா நீ நீதிமான் ஆக முடியாதுன்ற மாதிரி யாக்கோபு எழுதுவார். இதை பற்றி வேத வல்லுநர்களுக்கிடையே பெரிய காலகாலமா 2000 வருஷமா இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது இருந்துட்டு போட்டோம். ஆனா வேதத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும், பவுல் சொல்றதும் யாக்கோபு சொல்றதும் ஒண்ணுதான், இது ரெண்டும் வேற வேற கிடையாது. புரிஞ்சுக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப யாக்கோபு என்ன சொல்லுவார்னா, பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஆபிரகாம் விசுவாசிச்சா அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு பவுல் சொல்றாரு 4ஆம் அதிகாரத்திலையும், பிறகு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல இங்கெல்லாம் விசுவாசிச்சா, இருதயத்துல விசுவாசிச்சான்னு. இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல விசுவாசம் மட்டும் கிடையாது, அதை செயல் என்ன பண்ணாரு,
காட்டினாருன்னு யாக்கோபு என்ன பண்றாருன்னா தன்னுடைய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பத்தி சொல்றாரு. இப்ப நான் ஆபிரகாம் கிட்ட போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் கிட்ட போயிட்டு வந்துடுறேங்க. என்னன்னா, ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன், ஒரு பெரிய தேவ மனுஷன், தேவனோட நடந்தவர். கர்த்தர் நிறைய முறை தரிசனம் கொடுத்திருக்கிறார், நிறைய முறை பேசியிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு நிறைய முறை சொல்லி நம்மள மாதிரி தான் ஆபிரகாமும் சந்தேகப்பட்டு அதை பெற முடியாம கடைசியா ஆண்டவரே அவருடைய பேரெல்லாம் மாத்தி அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார். ஆனா ஒரு ஆபிரகாமுக்கு பக்கத்துல இந்த விசுவாச கிரியைக்கு எக்ஸாம்பிளா இந்த யாக்கோபு என்ன பண்றாருன்னா இன்னும் ஒரு பெண்மணியை எடுத்துன்னு வந்து காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கே தகப்பன், அவருக்கு ஈக்குவலா ஒரு அம்மாவை கொண்டு வந்து காட்டுறாரு. அந்த அம்மா பேரு ராகாப். இவங்க யாரா இருந்தாங்கன்னா, இவங்க ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்தாங்க, வேசியா இருந்தாங்க. ஒரு வேசியை எடுத்துட்டு வந்து ஆபிரகாமுக்கு ஈக்குவலா கம்பேர் பண்றாரா அப்படின்னா, ஆமா கம்பேர் பண்றாரு. ஆபிரகாம் அளவுக்கு அவரு எப்படி விசுவாசத்துல நீதிமான் ஆக்கப்பட்டாரோ அதே மாதிரி இந்த அம்மாவும் விசுவாசத்துல நீதிமான் ஆக்கப்பட்டாங்க அப்படின்னு இந்த யாக்கோபு என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ராகாபை பத்தி முதல்ல பார்த்தலாம், பிறகு நான் ஆபிரகாம் கிட்ட வர்றேன். அவர் சொல்றாரு, வாசிங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம். இந்த அம்மா எப்படி ஒரு நீதி உள்ளவளாக்கப்பட்டால், இந்த விசுவாச நீதியை எப்படி இந்த அம்மா அடைஞ்சாங்கன்னு எழுதுறாரு. 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டார். நல்லா கவனிங்க, இந்த அம்மா செஞ்ச செயல் அவளை நீதி உள்ளவளா மாத்திருச்சு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. கவனிங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் உங்களுக்கு சொல்ற இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல இருதயத்துல விசுவாசம் வரணும். அந்த விசுவாசம் வார்த்தையா மாறணும். எது வார்த்தையா மாறுதோ அதுக்கு பிறகுதான் அது என்னவாகும், செயலா மாறும். இருதயத்தில் விசுவாசிக்காத, வாயினால் பேசாத ஒண்ணு என்னவா மாறாது, செயலா மாறாது. அப்ப இவர் இந்த செயலை மேன்மைப்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடியே இந்த அம்மா இருதயத்துல என்ன விசுவாசிச்சு என்ன பேசுச்சுன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, ஒரு வேசி, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்டணம், எரிகோ பட்டணம். அந்த பட்டணத்துல ஒரு பிரபலமான வேசி, அதாவது சாதாரணமான வேசி கிடையாது. ஏன்னா ராஜாவே ஆள் விட்டு அனுப்பி இந்த பெண் வீட்டுல போய் பாருங்க, அவ வீட்டுக்கு ஆள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பிரபலமான வேசி அந்த அம்மா. அந்த பட்டணத்தின் மதில் சுவர்ல அந்த அம்மாவோட குவார்டர்ஸ் இருக்குது. அந்த குவார்டர்ஸுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் தெரியுது, இந்த பொம்பளைய கேட்டா தெரியுன்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்குது ராஜா வரைக்கும். அவ்வளவு ஃபேமஸான ஒரு வேசி அந்த அம்மா. பாருங்க, ஒரு வேசித்தனம் பண்ற ஒருத்தவங்க நல்லவங்களா மாற முடியுமா? அவங்க வாழ்க்கை மாறுமா? அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமானா, இந்த பரிசுத்த வேதத்துல யோசுவால வேசின்னு அப்படி காட்டுற இந்த புஸ்தகம் அப்படியே வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ரூத்தின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா அங்க இந்த அம்மாவோட வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. ரூத்தின் புஸ்தகம் வரும்போது இந்த அம்மா ஒரு குடும்ப ஸ்திரியா காட்டுது. குடும்ப ஸ்திரியா காட்டி அப்படியே மத்தேயுக்கு நீங்க போனீங்கன்னா, மத்தேயு வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, இந்த அம்மா சாதாரணமா ஒரு குடும்ப ஸ்திரீ இல்ல, இந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்துவே வந்து பிறக்கிறாருன்னு இருக்கும். இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறாருன்னு பார்த்தா பிறகு எபிரேயர், யாக்கோபு, எபிரேயர்கள்லாம் நீங்க போகும்போது அங்க என்ன இருக்குன்னா விசுவாச வீரர்கள் பட்டியல இந்த அம்மா வந்திருப்பாங்க. பிறகு யாக்கோபு அவ நீதி உள்ளவளாக்கப்பட்டாலும் போட்டிருப்பா. பாருங்க, எல்லாருக்குமே வேசியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தவங்க நீதி உள்ளவளாக்கப்பட்டாலும் அப்படியே அவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றி வேதம் ஒருத்தரை ரொம்ப இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை இப்படி பிரமிச்சு பார்க்கக்கூடிய லெவல்ல வேதம் மாற்றுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த தேவன் யாருடைய வாழ்க்கையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவரை விசுவாசிச்சா மட்டும் போதும். உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் மாற்றி அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அந்த வாழ்க்கையை மாத்திருவாரு. ஆமென் அல்லேலூயா. ஆமா, பாருங்க என்ன நடந்தது இங்க அப்படின்னா, இந்த யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த அம்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது.
யோசுவா அவர் மோசே இறந்த பிறகு அவர் இப்ப தலைமை பொறுப்பு எடுக்கிறார். முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த தேசத்துக்குள்ள அழைச்சிட்டு போனோம். கவனிங்க, வனாந்தரத்துல இவனுங்க பண்ண அட்டகாசம்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்களை கொண்டு போய் என்ன பண்ணணும்னா தேசத்துக்குள்ள கொண்டு போய் விடணும், தேசத்தை பங்கிடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தரை இங்க இருந்து இங்க பாருங்க, இங்க இருந்து கொருக்குப்பேட்டை, இங்க இருந்து பாரிஸ் வரைக்கும் கூட்டு போயிட்டு கூட்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல. அங்க அவங்களுக்கு சாப்பாடு பங்கிடுறீங்கன்னா கரெக்டா பங்கிடணும். சண்டை எங்க வரும்? கரெக்டா பங்கு இல்லை, எனக்கு 2 பீஸ் கம்மியா வச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவள்தான். பாருங்க, ஒழுங்கா பங்கிடணும். இப்ப கூட்டு வந்துட்டாரு மோசே, ஆனா இங்க இவருக்கு வேலை என்னன்னா பங்கிடணும்ன்றார். எல்லா 12 கோத்திரத்துக்கும் பங்கிடணும்ன்றார். இப்ப அந்த ஒரு பெரிய வேலையை நினைச்சு பயப்படுறாரு. ஆண்டவர் யோசுவாவுக்கு தைரியம் சொல்றார், நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் மோசையோட இருந்த மாதிரியே உன் கூடவே இருப்பேன், நான் உன் கூட இருந்து செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் எல்லாம் சொன்ன பிறகு இப்ப இந்த யோசுவா என்ன பண்றாருன்னா, இவருக்கு இப்ப முன்பாக இந்த எரிகோ பட்டணம் இருக்கு. அது ஒரு பெரிய மதில் சூழ்ந்த ஒரு பெரிய பட்டணம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்டணம். அன்னைக்கு சொல்றாங்க, அந்த மதில் சுவருடைய அகலம், அந்த மதில் சுவருக்கு மேல குதிரைகள் ரதங்களை கட்டிட்டு ஓட்டுவாங்களாம். அந்த ரதங்களை கட்டிட்டு ஓட்டுவாங்க. அவ்வளவு அகலமான மதில் சுவர் உள்ள ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை முதல்ல மேற்கொண்டாதான் அடுத்தடுத்து கானான் தேசத்துக்குள்ள இருக்கிற மற்ற எல்லா தேசங்களையும் பட்டணங்களையும் பிடிக்க முடியும். அப்ப முதல்ல ஒரு பெரிய தடையாக இந்த எரிகோ பட்டணம் இருக்குது. இத எப்படி பிடிக்கிறதுன்னு இவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு தெரியல, இவர் 2 வேவுக்காரர்களை அனுப்புறாரு. மோசே 12 பேர் அனுப்புறாரு, இவர் 2 பேர் அனுப்புனாரு. நான் யோசிச்சேன், நானா கற்பனை பண்ணிக்கிட்டேன், ஒருவேளை ஏன் இவர் 2 பேரை மட்டும் அனுப்புனாருன்னா 12 பேரை அனுப்பி 10 பேர் இல்லாததை சொல்லி அதுக்கப்புறம் இவனுங்க பாதி பேருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல கரைந்து போயிடுச்சு. அதனால தான் ஒரு 40 வருஷம் இவங்க வனாந்தரத்திலே சுத்துனாங்க. ஞாபகம் தெரியுமா உங்களுக்கு? அந்த 10 பேர் போயிட்டு வந்து சொன்ன செய்திய, தப்பான செய்தியை நம்பினதுனால, அதை கேட்டு இவங்க அழுததுனால தான் வனாந்தரத்துல இவங்க சுத்தினாங்க 40 வருஷம். இன்னொரு 40 வருஷம் ஆயிடக்கூடாது, நம்மள மாதிரி நம்ம ஆவிக்கு ஒத்து போற சரியான 2 பேரை தெரிந்தெடுத்து அனுப்பணும். 2 பேரை தெரிந்தெடுத்து அனுப்புறாரு. இவங்க உள்ள போனாங்க, தேசத்தை சுற்றி பார்த்தாங்க. கரெக்டா வரும்போது இவங்க வந்த தகவல் உள்ள ராஜாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. 2 பேர் தேசத்தை வேவு பார்க்க வந்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடுச்ச உடனே இவங்க அடிச்சு பிடிச்சி பட்டணத்தை விட்டு வெளியில வர்றதுக்குள்ள அப்படியே திரண்டுடுச்சு. இவங்க தப்பிச்சோம் பிழைச்சோன்னு எங்க தஞ்சம் அடைஞ்சாங்கன்னா, இந்த ராகாப்போட வீட்டுக்குள்ள வந்து தஞ்சம் புகுந்துட்டாங்க. அந்த அம்மா இவங்களை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது, விசாரிச்சுட்டே இருக்குது. விசாரிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள கதவு தட்டுறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு. சிப்பாய்ங்கெல்லாம் வந்துட்டாங்க. இங்க 2 பேர் ஓடி வந்தாங்க, பாத்தியா அப்படின்னா, இந்த அம்மா சைலண்டா வீட்டு பரண மேல அவங்கள படுக்க வச்சுட்டு, இல்ல 2 பேர் வந்தாங்க, ஆனா கடற்கடன்னு ஓடிட்டாங்க, அவசர அவசரமா ஓடிட்டாங்க, நீங்க போனீங்கன்னா யோர்தானை தாண்டி இருக்க மாட்டாங்க, அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அனுப்பிட்டு, இப்ப பாருங்க, பரண மேல இந்த அம்மா போய் உக்காந்துக்கிட்டு இவங்களை பார்த்து இந்த அம்மா பேசுற வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் முக்கியமா அந்த அம்மா என்னெல்லாம் அவங்க கிட்ட சொல்லுச்சுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாசிங்க. ஒரு சாதாரணமா ஏன் கடவுள் ஒரு வேசியா இருக்கிறவங்களை ஏன் அவ்வளவு மேன்மைப்படுத்துறாரு, அவங்க வாழ்க்கையை ஏன் அவ்வளவு உயர்த்துறாரு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப சிம்பிள்ங்க. கேட்கிற விஷயத்த அப்படியே கண்மூடித்தனமா நம்புறது. பாருங்க, வாசிங்க யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை முதல்ல படிக்கலாம், பிறகு 9ஆம் வசனத்துக்கு போலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினது. நல்லா கவனிங்க, முதல்ல இந்த அம்மாவுக்கு இவங்களோட மொத்த ஹிஸ்டரியுமே தெரிஞ்சிருக்குது. நாம நினைக்கிறோம் அதுக்கு வேசி அதுக்குன்னா தெரியான்னு, இவங்க மொத்த கதையும் தெரிஞ்சிருக்குது. பாருங்க, வந்தவொடனே சொல்லுது, நீங்க கிளம்பும் போது 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இது நடந்ததுன்னு சொல்றது. சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதையும், யோர்தானுக்கு அப்புறத்துல பெரிய ராஜாக்கள் 2 பெரிய ராஜாக்கள் சீகோனுக்கும் ஓகுக்கும் தேவன் என்ன செஞ்சாரு, அந்த ராஜாக்கள்லாம் எப்படி சங்காரமானாங்க அப்படின்றதையும் நாங்கள் என்ன பண்ணோம்னா கேள்விப்பட்டோம். சொல்லுங்க கேள்விப்பட்டோம், சொல்லுங்க கேள்விப்பட்டோம், சொல்லுங்க கேள்விப்பட்டோம். ஆமா, இப்ப இந்த ராஜாக்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டதை நாங்க கேள்விப்பட்டோம். எங்க காதுக்கு இந்த செய்தி வந்துருச்சுங்க.
எங்க காதுக்கு இந்த செய்தி வந்துருச்சுன்ன உடனே இப்போ என்ன இந்த செய்தினால என்ன மாற்றம் இந்த அம்மாக்குன்னா, ஒரு காரியம் தெளிவாயிடுச்சு. எதுல தெளிவாயிடுச்சு? இப்போ 9வது வசனம் படிங்க. 9வது வசனம் தான் கேள்விப்பட்ட விஷயத்துல தெளிவாகிறது. என்ன தெளிவு? கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று. இதான் கன்ஃபார்ம் பண்ணுது அந்த அம்மா. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டார்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை அந்த அம்மா கேள்விப்படுது. கேள்விப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு பெரிய நிச்சயம் உண்டாகுது. கண்டிப்பா கவனிங்க, இந்த அம்மா இந்த அலங்கத்திலேயே இருக்கிறதுனால எத்தனையோ இதுக்கு முன்னாடி எத்தனையோ ராஜாக்கள் இந்த எரிகோ பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு வந்திருக்கலாம், போயிருக்கலாம், எவ்வளவு சண்டைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா கவனிங்க, இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மதில் சுவர்ல உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுது, இந்த பட்டணத்தை கர்த்தர் உங்க கையில என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. கவனிங்க, இந்த அம்மாவுக்கு இதுக்கு முன்ன பின்ன கர்த்தர் யாருன்னு தெரியாது. இப்ப சொல்லுது 11வது வசனத்துல என்ன சொல்லுது தெரியுமா? இந்த தேவன் கர்த்தர் தான் தேவன் தெரிஞ்சிருக்குது. படிங்க பார்க்கலாம் 11வது வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நல்ல கவனிங்க, இந்த தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் தேவனானவர், வேற யாரும் தேவன் இல்ல அப்படின்றத அந்த அம்மா இருதயத்துல என்ன பண்ணுது? இப்ப ஸ்ட்ராங்கா விசுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கர்த்தரை மாதிரி ஒரு தேவன் என்ன பண்ணல இல்ல அப்படின்னு என்ன பண்ணுது? தெளிவா சொல்லிடுது. கவனிங்க, ஒண்ணு, கர்த்தரை மாதிரி தேவன் இல்ல. ரெண்டாவது, இந்த கர்த்தர் இந்த தேசத்தை என்ன பண்றாரு? உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. ரெண்டாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது, கர்த்தர் இந்த தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. மூணாவது, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அது என்னன்னா, நீங்க இந்த பட்டணத்தை பிடிக்கும் போது, இந்த பட்டணத்தை நீங்க சங்காரம் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பட்டணத்தை சங்காரம் பண்ணும்போது எங்க குடும்பத்தை நீங்க என்ன பண்ணணும்? காப்பாற்றணும், தயவு செய்யணும். நான் உங்களுக்கு தயவு செய்யறேன், நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? தயவு செய்யணும். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, கர்த்தரை அண்டிக் கொள்றதை தவிர தப்பி பிழைக்கிறதுக்கு வேற வழி இல்லை, இந்த கர்த்தரை தவிர ஜீவன் தப்பிக்க வேற வழி இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா கர்த்தரை அண்டிக் கொள்ளுது. பிரைஸ் காட், ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, இங்க அந்த அம்மாவோட விசுவாசம் என்ன? கர்த்தரே தேவன் என்பது விசுவாசம். கர்த்தர் இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டாருன்றது ரெண்டாவது முக்கியமானது. மூணாவது, இந்த கர்த்தரை அண்டிக் கொள்றதை தவிர நானும் என் குடும்பமும் வாழ்றதுக்கு வேற வழியே இல்லை, வேற வழியே இல்ல. ராஜாவை சார்ந்து கொள்ளலாம், ராஜா கிட்ட போட்டு கொடுக்கலாம், ராஜா கிட்ட சொல்லி கொடுத்து சன்மானம் வாங்கிடலாம், பாதுகாப்பை பலப்படுத்தலாம், இல்லைன்னா இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு ஓடி வாழலாம். இப்படி எதுவுமே மனுஷிகத்துல யோசிக்காம தேவனை அண்டிக் கொள்றது மாத்திரம்தான் ஜீவன் என்பதை அறிந்து கொண்டு இதை என்ன பண்ணுதுன்னா அந்த அம்மா வாயில பேசுது. அந்த அம்மா வாயில சொல்லுது, இதான் இதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. பிரைஸ் காட். கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை இருதயத்துல விசுவாசிச்சு அந்த விசுவாசத்தை இப்ப என்ன பண்ணுது? வாயினால பேசுது. நல்லா கவனிங்க, கர்த்தரே தேவன் என்றும் அந்த கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு நான் அறிவார். ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுப்பார் இல்ல. உங்க பைபிள் எப்படி எழுதி இருக்கு பாருங்க, ஒப்பு கொடுப்பார் இல்ல, ஒப்பு கொடுத்துட்டாருன்னு அறிவேன். அந்த அம்மா சொல்லுது, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இந்த தேசம் உங்க கைக்கு வந்துடுச்சுன்னு சொல்லுது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுது பாருங்க அந்த அம்மா. அப்ப நல்லா கவனிங்க, ஒப்பு கொடுத்தார் என்று அறிவேன். அதனால தான் சொல்றேன், எனக்கு என் குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? தயவு பாராட்டணும்னு அந்த அம்மா விண்ணப்பம் பண்ணுகிறது. கவனிங்க, ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? இந்த எரிகோ கோட்டைய வீழ்த்துறதுக்கு ஆண்டவர் யோசுவாவுக்கு சில யுக்திகளை சொல்லி கொடுக்கிறாரு. இந்த எரிகோ பட்டணத்தை எப்படி வீழ்த்தணும்னு. இந்த எரிகோ பட்டணத்தை வீழ்த்துறதுக்கு என்ன பண்ணணும்? எக்காலங்களை பிடிச்ச ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடி போனோம், ஜனங்கள்லாம் சேர்ந்து மதில் சுவரை 6 நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு முறை வீதம் 6 நாளைக்கு 6 முறை சுத்தணும். 7வது நாள் 7 முறை சுத்தணும். இப்படி சுத்தி வரும்போது முக்கியமான ஒரு கண்டிஷன் போடுறாரு. அது என்ன கண்டிஷன்னா, இவனுங்க எவனுமே வாயை திறந்து பேசக்கூடாது. யாருமே என்ன பண்ணக்கூடாது? வாயை திறந்து பேசக்கூடாது. இது யோசுவா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்குது, நீங்க படிக்க வேண்டாம். கவனிங்க,
ஏன் ஆண்டவர் இவனுங்க யாரையும் பேசக்கூடாதுன்னாருன்னா, இவனுங்க பேசினா மதில் சுவரு விழாது, இவனுங்களுக்கு வாயில வாஸ்து சரியில்லைன்றது தேவனுக்கு தெரியும். அதனால இவனுங்க யாரையும் பேச வேணான்னுட்டாரு. கருங்க, நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க. 6 லட்சம் புருஷர்களை வாயை மூட சொல்லிட்டாரு. இந்த அம்மா வாயை திறந்தது பாருங்க, அந்த வாயை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. பிரைஸ் காட், ஆமென். இஸ்ரவேலருக்குள்ளும் இல்லாத விசுவாசம் புதிய ஏற்பாட்டுல ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொன்னாரு. அந்த இஸ்ரவேலருக்குள்ளேயும் இல்லாத ஒரு விசுவாசத்தை கர்த்தர் இந்த ராகாப்புக்குள்ள என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். அந்த ராகாப்புக்குள்ள அந்த விசுவாசத்தை பார்த்ததுனால அவன் விசுவாசத்தை கனம் பண்றாரு, அவளை ஆசீர்வதிக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப எரிகோ பட்டணம் விழுந்தது, இவங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க, இப்ப வந்துட்டாங்க. இந்த அம்மாவும் காப்பாற்றப்பட்ட குடும்பமா. இப்ப யோசுவா முன்னாடி நிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, என்னம்மா நீ யாரு? இல்லைங்க, உன்னுடைய தொழில் என்ன? ஆடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கலாம், விவசாயம் பண்றவங்க விவசாயம் பண்ணலாம். இந்த அம்மாக்கு என்ன தொழில் சொல்லுங்க? ராஜா கிட்ட என்ன, யோசுவா கிட்ட என்ன சொல்றது? ஐயா, முடிஞ்சா டெய்லி ஒரு 10 கஸ்டமர் மட்டும் அனுப்புங்க, அப்படியா சொல்ல முடியும்? என்னங்க சொல்ல முடியும்? தொழில் அதானே. என்ன சொல்லணும்? இப்ப என்ன சொல்லணும்? உங்க ஜீவன், என் ஜீவனும் என் குடும்பத்தினுடைய ஜீவனும் உங்க பார்வைக்கு அருமையா இருந்ததுக்கு நன்றி. நீ எப்படி வாழ்வ? நான் வேசித்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லம்மா, வேசித்தனம் எங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா அவரு நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் சொல்லுவாரு, வேசி பிள்ளை கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுன்னு ஆண்டவர் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. நீ முடிஞ்சா எங்க வாழு, இல்லைன்னா நீ வேற எங்கேயாவது போயிடு. அப்படின்னா இல்லை, நான் இங்கேயே வாழ்ந்துக்கிறேன், நான் ஏதாவது பாத்திரம் கித்திரம் தேய்ச்சி ஏதாவது வீட்டு வேலை அது இதுன்னு செஞ்சு வயல் வேலை ஏதாவது செஞ்சு நான் வாழ்ந்துக்கிறேன். ஏன்னா இந்த அம்மா ஒருத்தருடைய வருமானத்துல குடும்பமே நடக்குது பாருங்க. எதனால இந்த அம்மா வேசித்தனத்துக்கு போயிருக்கா பாருங்க. சில நேரத்துல அப்படிதான் நான் ஏதாவது செஞ்சு வாழ்ந்துக்கிறேன்னா பாருங்க, இந்த அம்மா இப்படி சொல்லி நான் இங்க வாழணும், கர்த்தருடைய சபைக்குள்ள வாழணும், கர்த்தருடைய சபையின் ஜனமா இருக்கணும்னு அந்த அம்மாவோட அந்த வாஞ்சை இருக்குது இல்ல. அந்த வாஞ்சையை பார்த்துட்டு அந்த ஊர்ல ஒருத்தர் கேட்கிறாரு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்குதான்னு கேளுங்கன்றாரு. இதெல்லாம் பைபிள்ல எங்க இருக்குதுன்னு நீங்க கேட்கக்கூடாது. பைபிள்ல இதெல்லாம் இல்லை, ஆனா இப்படிதான் நடக்கும். கல்யாணம் என்ன யாருங்க கல்யாணம் பண்ணுவா? என்ன யார் கல்யாணம் பண்ணுவா? நானே ஒரு வேசி, என்ன யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு மட்டும் கேளுங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். யார் கல்யாணம் பண்ணதுன்னு பார்த்தா அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரன். அந்த ஆள் இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாரு பாருங்க. அந்த ஆள் பேரு சல்மோன். கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளை பேர் தான் போவாஸ், ரூத்தோட ஹஸ்பண்ட். பாருங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட வாழ்க்கையே மாறிடுச்சு பாருங்க. வேசித்தனம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த அம்மா பிறகு நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவே இந்த அம்மாவோட வம்சத்துல வர்ற அளவுக்கு தேவன் ஒரு மகத்தான காரியத்தை இவங்களை கொண்டு செஞ்சார்னா, வாயின் வார்த்தைகள், பேச்சு ரொம்ப தெளிவா தேவனை மகிமைப்படுத்துற, தேவனுடைய திட்டத்தை அறிவிக்கிற ஒரு மகத்தான பேச்சு அந்த அம்மாவோட வாயில இருந்தது. அதைத்தான் யாக்கோபு என்ன பண்றாருன்னா எடுத்து சொல்றாரு. கவனிங்க, அவ செஞ்ச நீதி என்ன? வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு அவங்கள அனுப்பிவிட்ட போது அவ கிரியைகளால நீதிமானாக்கப்பட்டார். நான் சொல்றேன், அந்த கிரியைக்கு முன்னாடி அவளுடைய பேச்சு இருக்குல்ல, அப்பவே அவளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீதி உள்ளவளா மாத்திட்டார். ஏன்னா இருதயத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம் வந்துட்ட பிறகு, என்ன ஸ்ட்ராங்கான விசுவாசம்? கர்த்தரே தேவன் என்பதும், கர்த்தர் இந்த தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார் என்பதும், உங்கள் நிமித்தம் எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கரைந்து போகிறது என்பதும் தெளிவாயிட்ட பிறகு அங்க பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இந்த அம்மா பாருங்க, இப்ப வேற எதையும் பேசல, கர்த்தரை பேசுது. கர்த்தர் என்ன செய்ய போறாரோ அதை பேசுது. அதனால நீதி உள்ளவளா மாறிடுச்சு. ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-7232.
355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.